السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இந்த வருடத்துடைய 26வது தராவியை தொழுதுவார் அமர்ந்து கொண்டிருக்கும். இன்றைய தராவி தொழுகையில் 27வது ஜுசு ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஜுசு முடிக்கப்பட்டது. மொத்தமாக ஒரு ஜுசு ஓதப்பட்டது. இதில் நிறைய சூறாக்கள் இருக்குது. டோட்டலாக ஒரு 429 ஆயத்துகள் இன்றைய தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரி, 27வது ஜுசு பொறுத்தவரை நிறைய சூறாக்கள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சூரா நஜ்முடைய வசனங்களை பற்றி பார்க்கும். நஜ்ம் என்று சொன்னால் நட்சத்திரங்களுக்கு சொல்வார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஒன் நஜ்மி இதா ஹவா, அதாவது நட்சத்திரங்கள், அது விழக்கூடிய நட்சத்திரங்கள் விழுகுமே, இந்த விழக்கூடிய நட்சத்திரம் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் தன்னுடைய படைப்புகள், நிறைய படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் இந்த சத்தியம் செய்திருக்கான் என்று சொன்னால் இது எதற்காக? அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கும். அதை நன்றாக யோசிக்க வேண்டும். அது பாடங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில பொருட்கள் மீது சத்தியம் செய்வான். இப்படி சத்தியம் செய்யக்கூடிய இடங்களில் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு பின்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லது அந்த சப்ஜெக்ட் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஒன்று, அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த பொருட்களில் நமக்கு படிப்பினை இருக்கும். அதற்கு பின்பாக சத்தியம் செய்து அதற்கு பின்னால் பேச வரக்கூடிய விஷயம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறான். நட்சத்திரம் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் இது ஏன் தஃப்சீர் பார்க்கும் பொழுது, அதாவது அரபியர்கள் அந்த காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் ஒரு மூன்று விஷயங்களுக்கு பயன்படுறது. அதில் ஒரு விஷயம் தான் நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் திசையை கணிப்பார்கள். எது வடக்கு எது கிழக்கு என்று சொல்லி திசையை கணிப்பார்கள். இப்படி இரவு பொழுது நட்சத்திரங்களை பற்றி திசையை கணித்து அந்த திசை அடிப்படையில் காலையில் பயணம் செல்வார்கள். இது அவர்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம். இதற்கெல்லாம் பல திறமைகள் வேண்டும். குறைஷ்கள், குறிப்பாக அரபியர்கள், இந்த நட்சத்திரங்களை பார்த்து திசையை குறிப்பதற்கு மிகவும் கை சேர்ந்த, மிகவும் தலை சிறந்த நபர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அல்லாஹ் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்து ஒரு செய்தி அவர்கள் சொல்கிறான். என்ன செய்தி? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், உன் நட்சத்திரம் மீது சத்தியம் செய்கிறானே, அடுத்து என்ன சொல்றான்? மா வல்ல சாஹிபுக்கும் அமாகவா, உங்களுடைய இந்த சகோதரர், சாஹிப் என்று சொன்னால் சகோதரர், உங்களுடைய நண்பர் இந்த சகோதரர் இருக்கிறாரு, அவர் பைத்தியக்காரனும் கிடையாது, அவர் வழி தவறியவும் கிடையாது. நீங்கள் அவர் வழி தவறியர், பைத்தியக்காரன், சூனியக்காரன், இப்படி பல பட்ட பெயர்கள் சொல்லுகிறீர்கள். இது எதுவும் கிடையாது. உங்களுடைய நண்பர் என்று சொன்னால் காஃபிர் இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நண்பரான ரசூல்லா இருக்கிறாரு, இந்த ரசூல்லா இவர்கள் வழி தவறியவர்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய பட்ட பெயர்களுக்கு இவர் தகுதி கிடையாது. நீங்கள் தவறான விஷயத்தை சொல்கிறீர்கள். இவர் நேரான வழியில் இருக்கிறார். ஒமா யந்திகு அனில் ஹவா, இவர் பேசுவது மன இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார். அவர் பேசினால் இவர் வழி தவறியும் கிடையாது. பேசினால் மன இச்சை அடிப்படையில் பேசக்கூடிய நபரும் கிடையாது. இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, எது இறை செய்தி அளிக்கப்படுகிறதோ அதை மட்டும்தான் இவர் பேசுவார். அவருடைய மனதளவில் மன இச்சை அடிப்படையில் பேசக்கூடிய நபர் கிடையாது என்று சொல்லி நபிசாசம் உயர்த்தக்கூடிய விதமாக இந்த காஃபிருக்கு பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். சரி, இப்ப இணைத்து பார்க்கும் பொழுது முதலில் நட்சத்திரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் உயர்த்து பேசுகிறான். எப்படி இணைத்து பார்க்க என்று சொன்னால், எப்படி நட்சத்திரங்கள் அந்த காலகட்டத்தில் வழிகளை பார்ப்பதற்கும் வழிகளை கணிப்பதற்கு நட்சத்திரங்களை பயன்படுத்தினார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நீங்கள் உலகத்துடைய வழியை நீங்கள் கணிக்கிறீர்கள் நட்சத்திரங்களை வைத்து, அதே போன்று ஆகிரத்துடைய வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹை பின்பற்ற வேண்டும். அது ரசூலுல்லாஹை பின்பற்ற வேண்டும். வழியை பார்ப்பதற்கு நீங்கள் நட்சத்திரத்தை கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதே நட்சத்திரம் மீது சத்தியமாக ஹிதாயத் என்ற ஒரு நேர்வழி இருக்கிறது. இந்த நேர்வழி இந்த நபியிடத்தான் இருக்கிறது. எனவே நபி வழி தவறு கிடையாது, மன இச்சையில் பேசுவர் கிடையாது, அவர் பேசுவதெல்லாம் இறை செய்தி என்று சொல்லி இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் ரபுல்லான் பேசுகிறான். அதை தொடர்ந்து இந்த அல்லாஹ் ரபுல்லான் மேராஜுடைய சம்பவங்களை பற்றி பேசுகிறான். பேசி காஃபிர்களுடைய இந்த சிலைகள் பற்றி, அஃபராயித்துமுல் லாத் வல் உஸ்ஸா, இந்த லாத் மனாத் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த சிலைகள் எல்லாம் எதுவும் சக்தி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சக்தி இல்லை என்று சொல்கிறான். இப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சகோதரிகளே, பின்னால் வரக்கூடிய வசனங்கள் பார்க்கும். அல்லாஹ் ரபுல்லான் சொல்கிறான், இந்த சூரா நஜ்ம்ல அல்லாஹ் ரபுல்லான் பேசுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், இது மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்த வேண்டாம். ஹுவ அலமு பிமன் இத்தகா, இறையச்சத்தில் யார் உயர்ந்தவர்கள், இது அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். நீங்கள் உங்களையே
பறைசாற்றியோ அல்லது பரிசுத்தமாகவோ பேசிக்கொள்ள வேண்டாம். பேசிக்கொள்ள வேண்டாம் என்ற தர்ஜுமா கிடையாது. அல்லாஹ் என்ற இடத்தில் சொல்வது, நீங்கள் உங்களே பரிசுத்தப்படுத்த வேண்டாம். அந்த பரிசுத்தப்படுத்துவது எப்படி? நம்மை பற்றி பிறரிடத்தில் சொல்வதோ அல்லது நம்மை பற்றி நாமே நினைத்துக் கொள்வதோ, இரண்டும் இருக்கக்கூடாது. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மை பிறரிடத்தில் சொல்வதோ அல்லது நம்மை பார்த்து நாமே நினைத்துக் கொள்வது, இது இரண்டும் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நம்மை பற்றி பிறரிடத்தில் பேசக்கூடிய பழக்கம் பெரும்பாலான இடங்கள் இல்லாவிட்டாலும் சரி, சைத்தான் போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் என்னென்று சொன்னால், நம்மளுடைய நல்ல செயல்களை நம்மளே நினைக்க வைத்து நம்மளே திருப்தி செய்ய வைப்பான். இந்த நம்மளுடைய நல்ல பண்பை நினைத்து திருப்தி அடைவது இருக்கிறது, இதுக்கு பேர் அரபியில் உஜூஃப் என்று சொல்லுவார்கள். உஜூஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், நான் என்னுடைய சமுதாயத்தை பாவத்தை நினைத்து பயப்படவில்லை, உஜூஃப் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை நினைத்து பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பாவம் செய்வதை பற்றி ரசூலுல்லாஹ் பயப்படவில்லை சொன்னால் சுத்தமான பயம் கிடையாது, பயம் இருக்கிறது. ஆனால் அதை விட ரொம்ப மோசமான கட்டம் என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாவம் செய்வதை மோசமான கட்டம் என்ன தெரியுமா? நன்மை செய்து நல்லதை செய்து அதை நினைத்து திருப்திப்படுதல், நினைத்து சந்தோஷப்படுதல் வேறு. ஆனால் திருப்திப்படுதல் இருக்கிறது, இந்த திருப்திப்படுத்தல் என்பது அடுத்த நன்மை செய்ய விடாது. நாம் நிறைய சம்பாதித்து விட்டோம் என்று சொல்லி வேற ஒரு கட்டத்தை எடுத்து செல்லும். எனவே பிறரிடத்தில் சொல்லி சம்பாதிப்பதாக இருக்கட்டும், மனதில் நினைப்பதாக இருக்கட்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய எந்த செயலும் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன சொல்றான், உங்களுக்கு மத்தியில் இரையச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு மிகவும் அதிகமாக தெரியும். இது இறைவன் சொல்கிறான். யாருக்கு இரையச்சம் அதிகம் இருக்கும் என்று சொல்லி மனிதர்களால் கணிக்க முடியாது. இது அல்லாஹ்வா தேர்ந்தெடுக்கக்கூடிய, அல்லாஹ் கொண்டாம் தெரியும் யார் இரையச்சத்தில் உயர்ந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி இருப்பார்கள், ருப்ப ஆஷாரா அக்ஃபரு மத்பூபன் பில் அப்வாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், எத்தனையோ நபர்கள் அவருடைய தலைகள்லாம் அஷார் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தலைகள் பறந்து விரிந்து இருக்கும், ஒழுங்காக சீவி இருக்க மாட்டார்கள், பறந்து விரிந்து இருக்கும். இந்த பாலைவனத்துடைய காற்று அடிப்படை பார்க்கும் பொழுது அந்த பாலைவனத்துடைய காத்து எப்படி என்று சொன்னால் நல்ல முடியாக இருந்தாலும் ரஃப் ஆகிவிடும். அந்த மாதிரி பாலைவன காற்று. இந்த பாலைவன காற்றில் முடிகள்லாம் கலைந்து ஒரு விதமான கோலமாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? மத்ஃபூஃபுன் பில் அபுவாப். கதவுகளுக்கு முன்னால் அந்த நபர்கள் நிற்பார்கள். அவருடைய முடிகள் கலைந்திருக்கும், ஆடைகளும் சீராக இருக்காது. வீடுகளுக்கு முன்னால் நிற்பார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வீடுக்கு முன்னால் நிற்பார்கள். மக்கள் ஃபுலூஸ் சில்லறைகளை கூட கொடுக்காமல் அந்த நபர்களை விரட்டி விடுவார்கள். இந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நபர் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி அடிப்படை பார்க்கும் பொழுது யாசகர்களே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். யாசகர்கள், அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்காது, எதுவும் இருக்காது. மக்களை நாடி மக்களுடைய வீட்டுடைய அந்த கதவுக்கு முன்னால் நின்று யாசகம் கேட்பார்கள். இப்படி ஆடை ஒழுங்காக கிடையாது, அவருடைய கோலமே வித்தியாசமா இருக்கும். சில்லறை கேட்பார்கள், மக்கள் சில்லறையும் தரமாட்டார்கள், சில்லறையும் தரமாட்டார்கள். நின்றாலும் மக்கள் விரட்டி விடுவார்கள். ஆனால் மக்களுடைய பார்வையில் இந்த நபர்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, எந்த உயர்வும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரு. அந்த நபர் இருக்கிறார், மக்களால் விரட்டப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய பெயரால் சத்தியம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற காண்பிப்பான். அல்லாஹ்வுடைய பெயரால் சத்தியம் செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை முழுமைப்படுத்தி காண்பிப்பான். என்ன அர்த்தம்? அதாவது மக்களுடைய பார்வையில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது. மக்களுடைய பார்வையில் விரட்டப்படக்கூடிய நபராக இருப்பார். அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் உயர்ந்த நபராக இருப்பார். எந்த அளவுக்கு உயர்ந்த நபர்? இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவர் சத்தியம் செய்வார். அவர் சத்தியம் செய்தார் என்பதற்காக அந்த விஷயத்தை அல்லாஹ் நடத்தி காண்பிப்பான், சத்தியத்தை முழுமைப்படுத்துவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இடத்தில் மிகவும் வேல்யூ உள்ள நபராக இருப்பார். இந்த செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த சூரா நஜ்முடைய இந்த வசனமும் இந்த ஹதீஸும் சேர்த்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் எதையும் எடை போட முடியாது. மிகவும் சிறந்த நபர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய இடத்தில் எப்படி என்று தெரியாது. மிகவும் மோசமான நபர் என்று நினைத்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட நிலைமை என்று தெரியாது. எனவே நம்முடைய பார்வைகளால் கணிக்க முடியாது. இறைவனிடத்தில் விரட்டப்படக்கூடிய நபர்கள், இந்த மக்கள் மத்தியில் விரட்டப்படக்கூடிய நபர்கள் இறைவனிடத்தில் மிகவும் பிரபலமான நபர்களாக இருந்திருப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி தருகிறது. எனவே இறையச்சத்தில் உயர்ந்தவர் யார் என்று அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை புரிந்து கொள்கிறோம். இப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சகோதரி, அடுத்ததாக சூரா அல் கமர் தொடங்கப்படுகிறது. சூரா அல் கமர் நாம் பார்க்கிறோம். சூரா அல் கமருடைய ஒரு 4 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். படிப்பதற்கும் படித்து விளங்குவதற்கும் இந்த குர்ஆனை நாங்கள் எளிமையாக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆனை படிப்பதற்கும் படித்து விளங்குவதற்கும் எளிமையாக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முந்தக்கிர். படித்து விளங்குவதற்கு யாரா இருக்கிறீர்களா? அல்லாஹ் ஒரு கொஸ்டின்,
ஒரு கேள்வி கேட்கிறான் நம்மிடத்தில். இந்த குரானை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் எளிமையாக்கி இருக்கிறோம், படித்து விளங்குவதற்கு யாரோ இருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு முறை கிடையாது, சூரா கமரில் மட்டும் அல்லாஹ் 4 முறை கேட்கிறான். ஒரே வசனத்தை வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆனில் லிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர், இதே வசனத்தை அல்லாஹ் 4 முறை திரும்ப திரும்ப சொல்கிறான். ஒரே விஷயத்தை இறைவன் 4 முறை திரும்ப திரும்ப சொல்கிறான் என்று சொன்னால் அன்பிற்கு சோலை சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? சிந்திக்க வேண்டும். சிந்து பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு வருடம் வாழ்ந்து கொண்டிருப்போம், நமக்கு எவ்வளவு வருடத்திற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஹிதாயத் கிடைத்திருக்கும், நேர்வழி தெரிந்திருக்கிறது, மார்க் நமக்கு புரிந்திருக்கலாம். இவ்வளவு வருடம் மார்க்கம் புரிந்து தெளிவாக வாழ்ந்து இவ்வளவு வருடம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தில் பெற்று உலகத்தை வாழ்ந்திருக்கிறோம். நம்மில் எத்தனை நபர்கள் குர்ஆனோட தர்ஜுமாவை ஃபாத்திஹாவிலிருந்து நாசுரை படித்திருப்போம்? நம்மள எத்தனை நபர் படித்திருப்போம்? எத்தனை படித்து விளங்கி இருப்போம்? அட்லீஸ்ட் சூரா அம்மாவில் ஓதப்படக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குது, அந்த சின்ன சின்ன சூறா கூட தர்ஜுமா எத்தனை நபர்களுக்கு தெரியும்? அன்பிற்கு சௌரியம், இதுதான் குர்ஆனுடைய விஷயத்தில் எவ்வளவு பின்னடைவாக இருக்கிறோம் என்பதை இப்படிப்பட்ட வசனம் தெளிவாக நம்ம உணர்த்துகிறது. நமக்கு தெரிகிறது குர்ஆன் கடைசி வேதம், இதுதான் ஹிதாயத் இருக்கிறது. இந்த வேதத்தை விட்டால் மீதி எந்த ஒரு புத்தகத்திலும் நேர்வழி கிடையாது, இதெல்லாம் தெளிவாக தெரிகிறது. அது தெரிந்தும் குர்ஆனுடைய விஷயத்தில் இவ்வளவு பின்தங்கி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் கொஸ்டின் கேட்கிறான், நம்மை பார்த்தான் ஃபஹல் மின் முத்தகிர், படித்து விளங்கக்கூடிய நபர்கள் யார் இருக்கா என்று கேட்கிறான். யாருக்கா என்று சொன்னால் நாம் தான் படித்து விளங்குகிறோம், நாம் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாமே இதில் பின்தங்கி இருந்தோம் என்று சொன்னால் அன்பிற்கு சரி இது பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. மாறாக இதற்கும் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கேள்வி எழுப்பப்படும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சௌரியம், சூரா கமர் முடிக்கப்பட்டு அடுத்ததாக சூரா அர் ரஹ்மான் தொடங்கப்படுகிறது. சூரா அர் ரஹ்மான் நாம் பார்க்கிறோம், சூரா ரஹ்மான் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹ் கொடுத்த நிறைய நியாமத்துகள், இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய நியாமத், நிறைய அருட்கொடைகளை பற்றி பேசக்கூடிய சூரா ரஹ்மான். இந்த சூரா ரஹ்மான் பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு வசனம், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், அதாவது அல்லாஹ் 2 தரப்பை பார்த்து பேசுகிறான், மனிதர்கள் ஜின்கள் 2 குழுவை 2 தரப்பை, உங்களுடைய இறைவனுடைய எந்த நியாமத்தை நீங்கள் மறுக்க போகிறீர்கள், எது இறைவனுடைய நியமத்து இல்லை என்று சொல்வீர்கள் என்று சொல்லி மனிதரிடத்திலும் ஜின்களிடத்திலும் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். ஏனென்று சொன்னால் இந்த 2 கூட்டம் தான் சோதிக்கப்படுவார்கள், இந்த 2 கூட்டத்தில் தான் கூலி கொடுக்கப்படும். எனவே இந்த 2 கூட்டத்தில் இறைவன் கேட்கிறான், உங்களுடைய இறைவனுடைய எந்த நியமத்தை எந்த அருட்கொடை நீங்கள் மறுக்க போகிறீர்கள் என்று சொல்லி இறைவன் கிட்டத்தட்ட இந்த சூறாவில் 31 தடவை அல்லாஹ் கேட்கிறான். 31 தடவை ஒவ்வொரு நியமத்தை பற்றி இறைவன் பேசுவான், இதை நீங்கள் மறுக்கிறீர்களா, அடுத்த நியமத்தை பற்றி பேசுவான், இதை நீங்கள் மறுப்பீர்களா என்று சொல்லி டோட்டலாக இந்த சூறாவில் 31 தடவை அதே வசனத்தை அல்லாஹ் திரும்ப திரும்பி சொல்கிறான். அதிகமாக சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அன்பிற்குரிய சகோதரன், இந்த சூரா ரஹ்மான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பெயரால் தொடங்கப்பட்டது. அர் ரஹ்மான் என்ற இந்த பெயரால் தொடங்கப்பட்டது. அர் ரஹ்மான் பல அர்த்தங்கள் இருக்கிறது, கருணையாளன், அதிக இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி. இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது 2 பெயர்கள், அல்லாஹ்வுடைய அழகிய 2 பெயர்கள். இது 2 பெயர்களும் வரக்கூடிய ரூட் வேர்டு என்பது ஒண்ணுதான். ரஹம் என்று சொல்லக்கூடிய ராஹாமீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல இருந்தால் இந்த 2 பெயர்களும் பிறக்கிறது. ரஹ்மான் அதிக கருணை இருக்கவன் என்று சொல்லியும் ஒரு தர்ஜுமா செய்யப்படுகிறது. இந்த ரஹ்மான் ஏன் இந்த சூரா இப்படி தொடங்கப்பட்டு சொன்னால் நிறைய தஃப்சீர் பார்க்கிறோம். அதாவது இந்த மக்காவுடைய காஃபிர்கள் இருக்காங்க, இந்த மக்காவுடைய காஃபிர்கள் மத்தியில் ஒரு அக்கீதாவுடைய நிறைய பிழை இருக்கிறது. அது ஒரு பிழை என்ன சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள், இன்னும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தான் மிகப்பெரிய உயர்ந்த இறைவன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். மீதி இருக்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழே, அல்லாஹ் தான் உயர்ந்தவன், மிகப்பெரியவன் அல்லாஹ் ரப்பல் இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிழை என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு என்று இருக்கக்கூடிய சில பெயர்களை மறுத்து விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் ஒன்றுதான் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் இது அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை என்று சொல்வார்கள். அர் ரஹ்மான் யாரு எங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். இப்படி நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் நீங்கள் அர் ரஹ்மான் என்ற பெயரை நீங்கள் மறுக்கிறீர்கள். எனவே அர் ரஹ்மான் என்ற பெயராலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சூறாவி அல்லாஹ் இருக்கான் என்று சொல்லி தஃப்சீர் பார்க்கும். இதுதான் இறக்கப்பட்ட காரணம் என்பது முழுவதுமாக சொல்ல முடியாது. மாறாக இந்த சூரா ரஹ்மானுடைய தஃப்சீர் நிறைய இருக்கிறது. பல காரணங்களில் இது ஒரு முக்கியமான காரணம் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கையில் இந்த ரஹ்மானுடைய பெயர் இருக்கிறது, அல்லாஹ் அதிகமான கருணை உள்ளவன். இந்த கருணை அர் ரஹ்மான் என்ற பெயரை அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இடங்களும் படிப்பினைக்கு உண்டானது. சூரா தாஹாவில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் இறைவன் அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கிறான், அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கிறான். இது ஒரு இடத்தில் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்கிறான், லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால சவாபா. மறுமை நாளில் நினைப்பவர்கள் எல்லாம் பேச முடியாது. அல்லாஹ் இடத்துல நினைப்பவர்கள் முன் வந்து பேச முடியாது. அதின லஹுர் ரஹ்மான்,
ரஹ்மான் யாருக்கு அனுமதி தருகிறானோ அவர்கள் மட்டும் பேச முடியும். கால சவாபா, பேசினால் சீராக பேசுவார்கள். இந்த மனதுக்கு வருவதெல்லாம் பேச மாட்டார்கள். இறைவன் என்ன பேச விரும்புவானோ அதை தான் அவர்கள் பேசுவார்கள். இப்படி பார்க்கிறோம். அரிஷோட விஷயம் சொல்லும் பொழுதும் அல்லாஹ் தன்னுடைய பெயர், மிக முக்கியமான பெயரான அல்லாஹ் என்ற பெயரை விட்டு அர் ரஹ்மான் என்ற பெயரை சொல்கிறான். அர் ரஹ்மான் அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில் அர் ரஹ்மான் விரும்பக்கூடிய நபர்கள் தான் பேசுவார்கள் என்று இறைவன் சொல்கிறான். என்ன ஹிக்மத் தெரிகிறது? மிக முக்கியமான இடங்கள், அல்லாஹுடைய ஜாத் சம்பந்தமான விஷயங்கள், அல்லாஹுடைய இந்த கயாமத் சம்பந்தமான விஷயங்கள், மிக முக்கியமான இடங்களில் அல்லாஹ் என்ற பெயரை விட்டு அர் ரஹ்மான் என்ற பெயரை இறைவன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இதுதான் இப்னு கசீர் பதிவு செய்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய கருணை காண்பிக்கிறான் வானத்தில். வானத்தில் தன்னுடைய கருணை காட்டுகிறான். வானத்துக்கு மேல இறைவன் உயர்ந்திருக்கிறான். அப்படி உயர்ந்திருந்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது கருணையாக இருக்கிறான். எனவே வானத்தில் உயர்ந்த இறைவன் அவன் கடுமையானவன் கிடையாது, அவன் இரக்கமுடையவன் என்பதை காண்பிப்பதற்காக அரிசிக்கு மேல் உயர்ந்த இறைவன் அவன் ரஹ்மான் என்று சொல்லி அல்லாஹ் புரிய வைக்கிறான். இந்த இடத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும், வானத்தில் உயர்ந்த கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பூமியில் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கான் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை, அவனை இணை வைக்கக்கூடிய மக்களை, அவனை அல்லாஹ் திட்டக்கூடிய மக்களை, அல்லாஹ் ரபுல் ஆலமீனை கிண்டல் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யூத சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் காபிர் சமுதாயத்தையும் எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அர் ரஹ்மான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கருணையுடையவன். இந்த கருணையுடையவன் என்பதற்காக தான் அந்த காபிர்களுக்கும் அவனை மறுக்கக்கூடிய நபருக்கும் அல்லாஹ் உணவு கொடுத்து கொண்டிருக்கான், அல்லாஹ் ரிசுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை ஒரு பக்கம் பார்த்தால் இந்த ரிசுக்கு இந்த உலகம் எல்லாம் சோதனை, இன்னொரு பக்கம் பார்த்தவன் சொன்னால் அர் ரஹ்மான் அவ்வளவு கருணையுடையவன், அவனை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ரிசுக் கொடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், அவனை திட்டக்கூடிய மக்களையும் அவனுக்கு பிள்ளை, அல்லாவுக்கு பிள்ளை இருக்கு என்று சொல்லக்கூடிய மக்களும் இறைவன் ரிசுக்கை தருகிறான் சொன்னால் இறைவனுடைய கருணையுடைய விசாரம் சுப்ஹான் அல்லாஹ் உடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. அன்பிற்கு சகோதரி, இப்படி இருக்கையில் மறுமை சார்ந்த விஷயத்திலும் மறுமை அவ்வளவு கடினமான நாள். அந்த நாளில் சுப்ஹான் அல்லாஹ் நபிமார்களே அல்லாஹ் நாடினால் பேச முடியும். அப்படிப்பட்ட கடுமையான நாளிலும் அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் மிகவும் கருணையாக இருக்கக்கூடியவன். எனவே அந்த நாளில் முஃமின்களுடைய தனிப்பட்ட கருணை இருக்கும் என்று சொல்லி இந்த கருணையுடைய சப்ஜெக்டை அல்லாஹ் பேசுறான். எனவே ரஹ்மான் மிகவும் கருணையாளன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்கிறானோ அந்த இடத்திலாம் அதிகமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும். இப்படி இருக்கவில்லை அன்பிற்குரிய சகோதரியம், இந்த சூரா ரஹ்மானுக்கு பிறகு சூரா வாக்கையாக்கு பின்னால் அல் ஹதீத் பதிவாகிறது. ஹதீத் என்று சொன்னால் இரும்புக்கு சொல்வார்கள் ஹதீத். இந்த ஹதீதுடைய சூரா பற்றி நாம் பார்க்கும் பொழுது நிறைய தௌஹீதுடைய வசனங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த மக்காவுடைய காலங்களை பற்றி பேசப்படுகிறது. இந்த மக்காவுடைய காலத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் ஒரு இடத்தை சொல்றான். சூரா ஹதீதுடைய 10வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த். இவர்களுக்கு என்ன ஆயிற்று? இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்ய மாட்டேங்கிறார்களே, செலவு செய்ய மாட்டேங்கிறார்களே. வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய ஹசானாக்கள், மீராஸ் ஹசானாக்கள், இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொந்தமான பொருளாதாரத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொஞ்சமாக கொடுத்தான். அது வாங்கி வச்சு இவன் என்ன செய்கிறான்? கஞ்சித்தனம் செய்கிறான். லா துன்ஃபிகு, அவன் செலவு செய்ய மாட்டேங்கிறான். காஃபிர்கள் பற்றி பேசப்படுகிறது. மதீனாவில், பிற்காலத்திற்குரிய மதீனாவில் வரக்கூடிய முனாஃபிகள் பற்றி பேசப்படுகிறது. நாம் முனாஃபிகளுடைய பிரபலமான ஒரு தன்மை குர்ஆன் பேசும், அவர்கள் பகீல், அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள், பொறாமை கொண்டவர்கள், கஞ்சம் கொண்டவர்கள், இப்படி மோசமான தன்மை முனாஃபிகள் இருக்கும். எனவே இந்த காஃபிர்கள், இந்த முனாஃபிக்கன்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டேங்கிறார்களே என்று சொல்லி இறைவன் சொல்லி அடுத்ததாக ஒரு விஷயத்தை இறைவன் சொல்கிறான். லா யஸ்தவி மின்கும், உங்களுக்கு மத்தியில் சரிசமம் கிடையாது, உங்களுக்கு மத்தியில் சரிசமம் கிடையாது. யார் என்று சொன்னால் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல், அதாவது ஃபத்ஹுல் மக்கா, மக்கா வெல்லப்பட்ட நாள் இருக்குது. இந்த மக்கா வெல்லப்பட்ட நாள் அது ரொம்ப ஹிஸ்டரியில் சீராவில் மிக முக்கியமான நாள். மக்கா வெல்லப்பட்ட நாளுக்கு பின்னால் தான் அரபுடைய நிறைய கோத்திரங்கள், எக்கச்சக்கமான கோத்திரங்கள் இஸ்லாத்துக்கு வந்தது. ஏன்னா மக்கா ஒரு மெயினான பேஸ், மெயினான ஒரு சென்டர். மக்காவே வெல்லப்பட்டது என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது. மக்கா வெல்லப்பட்ட பின்பு நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இஸ்லாத்துடைய தொகை என்பது ரசூலா காலத்தில் அதிகமானது மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால், ஹிஜ்ரி 8 நடக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், மக்கா வெற்றிக்கு பின்னால் ஈமான் கொண்டார்களே, இவர்களும் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் ஈமான் கொண்டு செலவு செய்தார்களே, இவர்களும் சரிசமம் கிடையாது. எதில்? ஈமானுடைய விஷயத்திலும். ஆனால் மன் அன்ஃபக், செலவு செய்வதில், சதகா செய்தல், இந்த தீனுக்காக, எதற்காக? இந்த தீனுக்காக செலவு செய்திருப்பார்களே, இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தவர்கள் ஃபத்ஹுல் மக்காக்கு முன்னால் இருப்பவும் பின்னால் இருப்பவும் சரிசமம் கிடையாது. ஏன்? ஃபத்ஹுல் மக்காக்கு முன்னால் ஈமான் கொண்டிருப்பார்களே, இவருடைய ஈமான் உச்சகட்டமான, இவருடைய ஈமான் உச்சகட்டமான, எதிர்காலத்துக்கு எதுவும் தெரியாது. மக்கா வெல்லப்படுமா, அரபு வெல்லப்படுமா, தொகை அதிகமாகுமா, எதுவும் தெரியாது.
ஆனால் ரசூல் அழைத்தார்கள், ரசூலுடைய அழைப்பு ஏற்று அல்லாமல் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை வந்து பல தியாகம் செய்தார்கள். அதில் நிறைய செலவு செய்தார்கள் முஹாஜிரின்கள். அன்சாரி நபி தோழருக்கு அதிகமான செலவு செய்தார்கள். அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் செலவு செய்தார்கள். இவர்கள் உச்சகட்டமானவர்கள். ஆனால் அதே சமயம் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் வந்து செலவு செய்கிறார்கள். இவர்கள் அவர்களை போன்று சமமாக மாட்டார்கள். அதற்கு பின்னால் வந்தாலும் அது பின்னால் தான். இதில் இறைவன் சொல்லி நமக்கு நிரூபிக்கிறான், சஹாபாக்கள் மத்தியிலும் தரஜாக்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் மத்தியிலும் தரஜாக்கள், அந்தஸ்துகள், லெவல் இருக்கிறது. அதாவது ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டிருப்பாங்க. அஷரத்துல் முபஷரா 10 நன்மாரையும் சொல்லப்பட்ட சொர்க்கத்து நன்மாரையும் சொல்லப்பட்ட சஹாபாக்கள், இவர்கள் தரஜா அடிப்படையில் சஹாபாக்குடைய லெவல் அடிப்படை பார்க்கும்பொழுது இவர்கள் முதல் தரத்தில். அடுத்ததாக ரசூலாவுடைய வீட்டார்கள், அடுத்ததாக முஹாஜிரின்கள், அடுத்ததாக அன்சாரிகள், அடுத்ததாக பத்ர் களத்தில் இந்த பத்ர் களத்தில் கலந்து கொண்டவர்கள், அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் இருந்தவர்கள், இன்னும் மதீனாவில் கடைசி வரை வாழ்ந்து மரணித்தவர்கள், இப்படி சொல்லி சஹாபாக்கள் மத்தியில் நிறைய தரஜாக்கள் இருக்கிறது. இறைவன் பிரிக்கக்கூடிய தரஜா என்ன? மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் செலவு செய்தவர்களும் பின்னால் வந்து செலவு செய்பவர்களும் அவர்கள் சரிசமம் கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரி. கஷ்டமான சூழ்நிலையில் எடுத்து கொடுப்பது, அல்லாஹ் ரபுல்லா நிறைய கொடுத்திருக்குமோ எடுத்து கொடுப்பது, இரண்டும் ஒரு பொழுதும் சரிசமமாகும். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல்லா ஒரு கட்டத்தை கொடுத்திருப்பான், சுப்ஹானல்லாஹ், எக்கச்சக்கமா வாரி வழங்கி இருப்பான். அதே சந்தோஷமாக இருந்து நம்ம என்ன செய்திருப்போம், கொடுத்திருப்போம். இந்த நன்மை இருக்கிறது, அந்த தருணத்தில் நிறைய கொடுத்திருக்கலாம், அந்த தருணத்தில் எக்கச்சக்கமாக கொடுத்திருக்கலாம். இன்னொரு கட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்திருப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த வறுமையுடைய அந்த கஷ்டத்தை கண்ணுக்கு முன்னால் நிப்பாட்டி வைத்திருப்பான். வறுமையுடைய அந்த கடினத்தில், பல்லை கடிக்கக்கூடிய நேரத்தில், அடுத்து குடும்பம் என்ன ஆகும் என்று சொல்லக்கூடிய கொஸ்டின் மார்க் எழக்கூடிய அந்த நேரத்தில் அவ்வளவு கடினமான சூழலும் எடுத்து நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், வல்லாஹில் அஸீம், நல்ல நேரத்தில் பல ஆயிரங்கள் செலவு செய்தாலும் சரி, கடினமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் என்பது அல்லாஹ்விடத்தில் அதிகமான தரஜாக்கள் கொடுக்கும். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது கிடையாது சகோதரி. அது நிறைய பேர் தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு எடுத்து கொடுக்கிறோம் இது கணக்கு கிடையாது. அதுக்கு கூலி உண்டு. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கணக்கு எவ்வளவு என்ற அந்த குவான்டிட்டி எல்லாம் கிடையாது. எவ்வளவு நிறைவாக இருக்கு அது கிடையாது. என்ன சூழ்நிலை செய்கிறீர்கள், என்ன சூழ்நிலையில் சதகா செய்கிறீர்கள், உங்களை சுற்றி உங்களுடைய எதிர்காலம், உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், இவர்களை வைத்து என் நிலையிலங்களை எடுத்துக் கொடுக்கீர்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து தீர்மானிப்பதான் இறைவனுடைய அதாலத். இறைவனுடைய தீர்மானம் எப்படி இருக்கும், நம்முடைய சூழ்நிலையை பார்த்து. அதான் அல்லாஹ் என்று எடுத்து சொல்றான். சரி, இப்படி தரஜாவை பிரித்தாலும் கடைசியில் அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஆதமு தரஜம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅதி வகாத்துலு வகுல்ல வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. இப்படி சஹாபாக்கள் மத்தியில் தரஜாக்களை பிரித்து அடுத்து இறைவன் சொல்றான், வகுல்ல வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. சரிசமமாக அல்லாஹ் பேசுகிறான். கடைசியில் அவர்கள் இருவருக்கும், இந்த ஃபத்ஹுல் மக்காவிற்கு முன்பாகவும் மக்காவுடைய வெற்றி பின்னாலும் இந்த செலவு செய்த சரிசமம் கிடையாது. ஆனால் இரண்டு தரப்பிற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுஸ்னா, சொர்க்கத்தை தருகிறான். சொர்க்கத்துடைய வாக்குகளை இந்த இரண்டு தரப்பும் தந்திருக்கான். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாக்கை கொடுத்துக்கிறான் என்று சொல்லி அந்த சஹாபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்ந்து பேசுகிறான் என்பதையும் இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். இந்த இடத்தில் இந்த வசனம் எல்லாம் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், எந்த தரப்பினர் சஹாபாக்களை இழிவாக பேசுகிறார்கள், எந்த தரப்பினர் சஹாபாக்கள் மனிதர் என்ற அடிப்படையில் சில தவறுகள் செய்திருப்பார்கள். அந்த தவறுகளை பாயிண்ட் பண்ணி, அந்த தவறுகளை மேடை போட்டு அதை ஒரு காமெடியாக ஆக்கி, அந்த சஹாபாக்களை ஒரு காமெடி பொருளாக ஆக்கி மக்களை சிரிப்பாக ஆக்குகிறார்களோ, கலிமா படித்த நிலையை தான் செய்கிறார்களே, இவர்களாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் தொடர்பு வைக்கக்கூடிய நபர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் வாக்களிக்கிறான், வகுல்ல வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. இரண்டு தரப்பிற்கும் எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இவர்களை நாம் இழிவு பொருளாகவும் காமெடியாக ஆக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் இறைவனுடைய வாக்குகளுக்கு எதிர்மறையாக செயல்படுகிறோம். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுகிறோம். இறைவனுடைய வார்த்தைகள் எதிர்மறையாக செயல்படுவதுதான் குஃபுர். அதுதான் குஃபுர், அதான் இறை மறுப்பு. இறைவன் மீது ஈமான் கொள்ளக்கூடிய தன்மை என்ன? இறைவன் எதை சொல்கிறானோ அப்படி பின்பற்றுவது. அதை ஆப்போசிட்டா செயல்பட்டோம் சொன்னால் இது குஃபுர், இது நிராகரிப்பு. எனவே சஹாபாக்குடைய விஷயத்தில் பேசும் பொழுது மிகவும் கவனித்து பேச வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசியாக அன்பிற்குரிய சகோதரி, நான் பார்க்கும் இந்த சூரா ஹதீதுடைய 16 வசனம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் முஃமினை பார்த்து சொல்கிறான், இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த நேரம் வரவில்லையா, அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய zikr, அல்லாஹ்வுடைய பெயரை கண்டு அஞ்சக்கூடிய அந்த நேரம் வரவில்லையா, அப்படிப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லையா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறான். இது சொல்லக்கூடிய இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைத்து நீங்கள் அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எப்படி இந்த செய்தி சொல்லுகிறது? இந்த செய்தி ஒரு ஆரம்ப காலத்து இஸ்லாத்தில் மக்காவுடைய காஃபிருக்கு பார்த்து சொல்லப்பட்டது. நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின்னால் வரலாறு அடிப்படையில், சலஃப் சாலிஹின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கு. இஸ்லாமிய வரலாற்றுடைய 2ஆம் நூற்றாண்டு
ஹிஜ்ரியுடைய 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமல்லா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க்கறிஞர் ஃபுதைல் இப்னு ஐயாத். நல்ல ஒரு பெரிய மார்க்கறிஞர். இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்ட பேர் என்று சொன்னால் ஆபிதுல் ஹரமைன். ஆபிதுல் ஹரமைன், 2 ஹரம் இருக்கிறது, மக்கா மதீனா. மஸ்ஜித் ஹரம், மஸ்ஜித் ஹரம், மஸ்ஜித் நபவி. இந்த 2 பள்ளிவாசலுடைய ஆபித், இபாதத் செய்யக்கூடிய நபர், அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய நபர் என்று சொல்லி வரலாற்று அன்றிலிருந்து வரை இவர்களை புகழ்ந்து பேசுவார்கள். அதாவது ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமல்லா அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் தன்னுடைய கல்வியை தாண்டி தன்னுடைய இபாதத்துக்கு மிகவும் பிரபலமான ஒரு நபர், அதிகமான இபாதத்துக்கு மிகவும் பிரபலமான நபர். எல்லா இடத்திலும் அவரை மக்கள் கண்டதெல்லாம் ஹரமுக்கு மக்கத்தில் தான். மார்க்கெட்டிலோ இங்கங்கு சுத்திவாரோ தேவையில்லாத மஜ்லிஸிலோ அரட்டையடி பொதுமக்கள் கண்டதில்லை. இவரை சந்திப்பதற்காக வரக்கூடிய மக்கள் எல்லாம் இவரை கண்டது ஹரம் பக்கத்தில் தான். ஒன்னு மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ, 2 ஹரம்லும் மாத்தி மாத்தி இபாதத் செய்யக்கூடிய நபராக தான் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமல்லா அவர்களை மக்கள் கண்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபித், மிகப்பெரிய அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த சம்பவம் இப்ப பார்க்க வேண்டும். இமாம் புகாரியுடைய பிரபலமான உஸ்தாதில் ஒரு ஆசிரியர் வருகிறார், அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா. அவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்வார். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா அவருடைய ஒரு தோழர் அடிப்படை வரக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார். சில இடத்தில் தஹஜ்ஜுத் என்று வருகிறது, சில இடத்தில் இரவு திலாவா என்று வருகிறது. ஆக மொத்தம் வீட்டிலிருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. இப்படி இருக்கையில் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமுல்லா அவர்களுடைய வால்யூம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் திருடக்கூடிய நபர். அவர் ஒரு திருடக்கூடிய நபர். எப்படி இருப்பான்னு சொன்னா வீட்டில் பூந்து திருடுவார்கள். இரவில் வீட்டில் பூந்து அவர் திருடு கொண்டிருப்பார்கள். டமஸ்கஸ் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் திருடலாம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த இடத்தில் யதார்த்தம் ஒரு வீட்டில் இவர்கள் நுழைகிறார்கள். திருடலாம் என்று சொல்லி எண்ணி நிலையக்கூடிய அந்த நபருக்கு அந்த வீட்டில் இருந்தக்கூடிய நபர் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் போது சூரா ஹதீதுடைய இந்த வசனம் வருகிறது, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று சொல்லி அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனம் அவர்கள் அந்த வீட்டில் கூடிய நபர் ஓதி கொண்டிருக்கார். ஓதி கொண்டிருக்கும் பொழுது உடனே இவர்கள் கேட்டு விடுகிறார்கள். ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர்கள் கேட்டு விடுகிறார்கள். கேட்டு விட்ட பிறகு அரபிக்காரர் தானே, குர்ஆன் ஓதப்பட்டவர் உடனே விளங்கிவிடும். விளங்கி விட்ட பிறகு உடனே அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது. மையஹ்திஹுல்லாஹு ஃபலா முதில்ல லஹு. அல்லாஹ் நேர்வில் தர வேண்டும் என்று நினைத்தால் அதை வழிகெடுக்கக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. யாரும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஹிதாயத்தை போட வேண்டும் என்று நினைத்தால் முழு உலகம் சென்றாலும் தடுக்க முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி விட்டான். ஹிதாயத்தை நாடி விட்ட பிறகு இந்த வசனத்தை கேட்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்ட பின்பு உடனே அவர்கள் அந்த இடத்தில் நின்று விடுகிறார்கள். திருட வந்தவர் வசனத்தை கேட்டு அந்த இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள். வந்து விட்டு அந்த வீட்டிலிருந்து திருப்பி வெளியே வந்து யோசிக்கிறார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? பிறந்தது முஸ்லிமாக அல்லாஹ்வுடைய பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தொழுகை இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் இப்படி மோசமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ததக்கரு அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்த்து உடனே அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். மறுநாள் காலையில் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா, இமாம் புகாரியோட உஸ்தாத் அவர்கள் ஹனமுக்கு முன்னால் அவரிடத்தில் வந்து இந்த விஷயம்லாம் நடந்தது என்று சொல்லி அவரிடத்தில் இப்படி எல்லாம் சொன்ன பிறகு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் தௌபா கேளுங்க என்று சொல்லி அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இவர் அல்லாஹ் இடத்தில் தௌபா கேட்கிறார்கள். தௌபா கேட்டு இதற்கு நான் வாழ்க்கையில் திருடவே மாட்டேன், அதாவது திருடவே மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் ஒரு வாக்கு மூலம் போது அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டு பிறகு இஸ்லாத்து பக்கமாக முழுமையாக வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாலிபன், ஒரு 30 வயசுக்கு மேல் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அதற்கு பின்னால் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லாவுடைய சபையில் அமர்கிறார்கள், ஹரமில் அமர்கிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். எங்கிருந்து படிக்கிறாங்க தெரியுமா? அலிஃப் பாத்தால இருந்து படிக்கிறார். அலிபாத் அவர்கள் அரபியில் தான், ஆனால் இருந்தாலும் பேசிக் கல்வி இதுல தான் போய் ஆக வேண்டும். அலிஃப் பாத்தால இருந்து படிக்கிறார்கள். குர்ஆனை விளங்குகிறார்கள், ஹதீஸை விளங்குகிறார்கள். சுபஹானல்லாஹ், என்னதான் இபாதத் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் மார்க்கத்தில் 2ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த முஹத்திஸில் ஒரு நபராக வருவார். தலை சிறந்த முஹத்திஸ், ஹதீஸ் கலையில் சுபஹானல்லாஹ் வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமல்லாஹ். ஹதீஸ் கலையுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமான ஃபத்வாக்களோ அது சம்பந்தமான தரம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஆரம்ப காலத்துடைய ஃபத்வாக்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய தஹ்ரீஜ், அவருடைய ஃபத்வாக்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகள் கண்டிப்பாக ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு நபராக இருக்கிறார். எந்த அளவுக்கு இமாம் புகாரியோட உஸ்தாத் அப்துல்லா பின் முபாரக் இருக்காங்களே, அவர்கள் ரேஞ்சுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஹதீஸ் கலையில் மிகவும் உயர்ந்த நபர். வெறும் கல்வி உயர்ந்தது மட்டும் கிடையாது, கல்வியுடன் சேர்ந்து இபாதத்திலும் உயர்ந்த நபர்கள். இவரை தேடி மக்கள் வருவார் என்று நான் சொன்னேன். இவரை தேடி மக்கள் ஏன் வருவார் தெரியுமா? இவரிடத்தில் ஹதீஸ் கற்பதற்காக.
இவர் பார்ப்பதற்காக கிடையாது. இவர் இடத்துல ஹதீஸை எடுப்பதற்காக மக்கள் பயணம் செய்து வருவார்கள். அந்த காலத்தில் பல 1000 கிலோமீட்டர் பயணம் செய்வார்கள் ஹதீஸை கேட்பதற்காக. இப்படி அறிவிப்பாளர்கள் எல்லாம் இவர் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அது இடத்தில் கல்வி இருக்கிறது, இந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக இவர் இடத்தில் பயணம் செய்து வருவார்கள். இவர் கண்டிப்பாக இருந்தால் ஒன்று மக்கா இல்லைன்னா மதினா, 2 ஹரமில் ஒரு ஹரமில் கண்டிப்பாக விவாதம் செய்து கொண்டிருப்பார் என்று சொல்லி மக்கள் வருவார்கள். வந்து கண்டிப்பாக ஹரம் முன்னால் கண்டு கொள்வார்கள். அந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு நபராக இருந்தால். இந்த சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வசனம் ஒரு திருடர் ஒரு முஹத்தீஸாக மாற்றியது. ஒரே வசனம் திருப்பி விட்டது. அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா ஈமான் கொண்ட மக்களே என்று இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கிறது, அது மாத்துகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் எப்படிப்பட்ட திருப்பம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பேசப்படக்கூடிய வசனங்கள், சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், இது எனக்கு நீ கிடையாது என்று நினைப்பது. இது எனக்கு கிடையாது. அந்த காலத்து காஃபிர் சொல்லப்பட்டிருக்கலாம், இந்த காலத்து வெளியே திருடக்கூடிய மதுபானம் அருந்தக்கூடிய நபர் சொல்லப்பட்டிருக்கலாம். எனக்கு இது கிடையாது என்று சொல்லி குர்ஆனோட சிந்தை புறக்கணிப்பதுதான் நம்முடைய ஹிதாயத் பறிக்கப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் காரணம். இந்த இடத்தில் காஃபிரை பற்றி சொல்லப்பட்டாலும், எந்த வசனம் சொல்லப்பட்டாலும் இது எனக்காக இருக்குமோ என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அந்த சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு படியாகும். நாம் பார்க்கும் இறைச்செய்தி இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எத்தனையோ சஹாபாக்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் இறைச்செய்தியோட காலம் இறங்கும் பொழுது அவர் நினைப்பார்களாம், இந்த இறைச்செய்தி குறிப்பாக இந்த முனாஃபிக்கினை பற்றி, நயவஞ்சரை பற்றி இறைச்செய்தி இறங்குகிறது, இந்த இறைச்செய்தி என்னை பற்றி இறங்கி விடுமோ, என்னை பற்றி இறைச்செய்தி இறங்கி விடுமோ, அல்லாஹ் கோபப்பட்டு என் மீது ஒரு வசனத்தை, என்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இறக்கிறான் சொல்லி பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் முனாஃபிகை பற்றி தான் அல்லாஹ் கோபப்பட்டு வசனத்தை இறக்கிறான். அந்த வசனம் என்னை பற்றி பேசுகிறதோ என்று சொல்லி தன்னுடைய ஈமான நினைத்து பயந்து கொண்டிருந்தார்கள். யார்? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி. சொர்க்கம் இருக்கு என்று சொல்லப்பட்டும் தன்னுடைய ஈமானுடைய அந்த அச்சத்தை நினைத்து பயப்படுகிறார்களே, இந்த அச்சம் நம்ம இடத்துல கிடையாது. இந்த பயம் நம்ம இடத்துல கிடையாது. இறைவன் சோதிக்கிறான் என்ற எண்ணம் நம்ம இடத்துல கிடையாது. அந்த எண்ணம் வந்து என்று சொன்னால் ஒரு வசனம் போதும் அன்பிற்கு சொல்லி பெரிய சூறா படிப்பதை ஒரே வசனம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்பமாக. எனவே முன்னால் அல்லாஹ் சொல்வது போன்று உலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், படிப்பதற்கும் விளங்குவதற்கும் குர்ஆனை நாங்கள் எளிதாக ஆக்கியிருக்கிறோம். ஹல் மின் முத்தக்கிர், படித்து விளங்குவதற்கு ஆள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கானே. இந்த கேள்வி நம்மிடத்தில் ஒவ்வொரு பாட்டு அல்லாஹ் கேட்கிறான் என்ற அடிப்படையில் இந்த ரமதானில் கூடிய மீதி நாட்களையாவது பயன்படுத்தி குர்ஆனை ஓதுகிறோம். அதோட சேர்த்து இந்த தர்ஜுமாவையும் சேர்த்து படிப்பதற்கான ஒரு வாக்கியத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையோட ஒரு ஹாபிட்டாக, வாழ்க்கையோட ஒரு அங்கமாக கொள்ள வேண்டும். டெய்லி ஒரு நாளில் ஒரு பேஜாவது தர்ஜுமா வச்சு படித்து விளங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பங்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஆக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று அல்லாஹ் ரப்ப நேர்வழி நாட விரும்பினால் கண்டிப்பாக அதை யாரும் தடுக்க முடியாது என்ற அடிப்படையில் நிச்சயமாக எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் குர்ஆன் மூலியமாக நம்முடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் சீராக ஆக்குவான். அதற்கு மிகப்பெரிய சாட்சி இந்த குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய வசனங்களை வரக்கூடிய அமர்வில் அல்லாஹ் நாடிலாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அஸ்ஸலாமு அலைக்கும்.